ஒரு பொருளை ரூபாய் 810க்கு விற்பதனால் விற்கும் விலையில் 10% அளவு நட்டம் ஏற்படுகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்க. விற்பதால் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன விலை சாமி? விற்ற விலை. விற்ற விலை ஈக்குவல் டு ரூபாய் 810. எத்தனை சதவீதம் நஷ்டம் சொல்லிட்டாங்க? 10% நஷ்டம். சதவீதம் அப்படின்னா 100க்கு 10 ரூபாய் நஷ்டம். இல்லைன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நஷ்டம் ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு ரூபாய்க்கு தான் வித்திருப்பாங்க? 90. அது எப்படி சொல்லலாம்? 100க்கு 90. எதல அடக்க விலை 100க்கு 90. எவ்வளவு கிடைக்குது? 810. 810. சொல்லுங்க சாமி. அடக்க விலை விற்ற சதவீதம் தள்ளுபடியோ நஷ்டம் வந்தா என்ன பண்ணுங்க? கழிச்சிடணும். விற்ற சதவீதம் ரூபாய் 810. அடக்க விலை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அடக்க விலை இன்ட்டு விற்ற சதவீதம் 10% நஷ்டம் சொல்றாங்க. அப்ப எத்தனை சதவீதம் வித்திருப்பாரு? 9%. 90%. அடக்க விலை எனக்கு தெரியாது. அதான் அந்த பொருளுடைய விலை எவ்வளோ ரேட்டு இருந்துச்சு, எவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சு? 10% நஷ்டம் ஆயிடுச்சு. 100க்கு 10 ரூபாய் தள்ளிட்டாரு. 100க்கு 10 ரூபாய் தள்ளி எவ்வளவு ரூபாய்க்கு வித்துக்கிறாரு? இப்போ எனக்கு அடக்க விலை தான் தேவை. அதனால அந்த பெருக்கலா இருக்கிற 90 அந்த பக்கமா நான் வகுக்கலாம் மாறும். அந்த பக்கமானா பெருக்கலாம் மாறும். கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல். 100 சமகுறிக்கு அந்த பக்கமா பெருக்கலாம் மாறும். ரூபாய் 900. இதெல்லாம் சாமி அடக்க விலை. ஓகே. அடுத்து மூணாவது சாமி வாசிமா. ஒரு பொருளை ரூபாய் 810க்கு விற்றால் கிடைத்த லாபமும் அதே பொருளை ரூபாய் 530க்கு விற்றால் ஏற்பட்ட நட்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்க. லாபமும் நஷ்டமும் சொல்லிட்டாங்க. சமம். லாபமும் நஷ்டமும் சமம் சொல்லிட்டாங்கன்னா ஒரு பொருளை எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாங்க? 810 ரூபாய்க்கு விற்பதால் கிடைக்கக்கூடிய லாபம். அப்ப விற்ற விலை 810. என்னது? லாபம். லாபம் ஈக்குவல் டு, இப்போ ஒரு பொருளை நான் 20 ரூபாய்க்கு வாங்கினேன். இல்லை அந்த பொருளுடைய விலை 20 ரூபாய். நான் 25 ரூபாய்க்கு வித்தேன்னா லாபமா நஷ்டமா? எப்படி சொன்னீங்க? எவ்வளவு ரூபாய் லாபம்? 5 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிச்சு. விற்ற விலை. அடக்க விலையை கழிச்சிட்டோம். அப்ப எது அதிகமா இருக்கும்? விற்ற விலை அதிகமாக இருந்தால் லாபம். விற்ற விலை ஈக்குவல் டு லாபம் ஈக்குவல் டு விற்ற விலை மைனஸ் அடக்க விலை பிளஸ்ஸா மைனஸ். ஓகேவா? எவ்வளவு ரூபாய்க்கு வித்தான்னு சொல்லிட்டாங்க. 810 மைனஸ் அடக்க விலை எத்தனை லாபம்? அதே பொருளை 530 ரூபாய்க்கு விக்கிறாங்க. ஆனா என்ன ஏற்படுது? நட்டம் ஈக்குவல் சொல்லுங்க. நட்டம் ஈக்குவல் டு அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. யார் அதிகமா இருப்பாங்க? அடக்க விலை. அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. இப்போ எவ்வளவு விற்ற விலைன்னு சொல்றாங்க? எவ்வளவு வித்து? 530 மைனஸ் அடக்க விலை ஈக்குவல் டு நட்டம். அவங்க என்ன சொல்றாங்க பாருப்பா? லாபமும் நட்டமும் சமம். அப்போ ஒண்ணாவது லாபமும் நஷ்டமும் சமம். லெஃப்ட் சைடும் சமம்னா ரைட் சைடு சமம். ரைட் சைடு என்ன பாருங்க? 810 மைனஸ் அடக்க விலை ஈக்குவல் டு அடக்க விலை மைனஸ் 530. இப்ப சாமி இந்த மைனஸ் அடக்க விலை சமக்குறிக்கு அந்த பக்கமானா பிளஸ் அடக்க விலை மைனஸ் 530 சமகுறிக்கு அந்த பக்கமானா பிளஸ் 530. பாருங்க, ஒரு அடக்க விலையும் ஒரு அடக்க விலையும் சேர்த்தா 2 அடக்க விலை 2 மடங்கு அடக்க விலை. ஓகேவா? Yes, miss.
நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாமா? 0 4 13 பாயிண்ட் போட்டுக்கிட்டா எஸ் மிஸ் 2 மடங்கு அடக்க விலை. அப்ப 1 மடங்கு அடக்க விலை நான் பெருக்கலாம் இருக்க 2 பெருக்கலாம் 1 2 6 12 மீதி 1 7 14 பின்னாடி ஒரு 0 ரூபாய் 670 அடக்க விலை. ஓகே சாமி. எஸ்